பின்னால அரைக்கிறேன். யோ, உனக்காகத்தானே அரைச்சுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஒத்தாசை பண்ணக்கூடாதா? அரைக்கிறேன். என்ன இது? அரைக்கிறேன். குழந்தைய மட்டும் வச்சு அரைக்க முடியாது, அம்மியையும் சேர்த்து அரைக்கணும். ரெண்டும் சேர்ந்தா தான் அரைக்க முடியும். ஆமா, நான் ஒன்ன மட்டும் வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏயா, நாய் கடிக்கும் போது நீ எங்கயா பாத்துக்கிட்டு இருந்த? நாயவா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ ஒண்ணு மிட்டாய் வாங்கிட்டு நீ ஓடல, உன் பின்னாலேயே பாத்துக்கிட்டு இருந்தேன். கீழே படுத்திருந்த நாயை நான் கவனிக்கல, அதை பின்னால மிச்சிட்டேன். அது என் பின்னால கடிச்சிருச்சு. நல்ல வேளை பின்னாடி கடிச்சது, முன்னாடி கடிச்சிருந்தது மூணும் போயிருக்கும். மூக்கு, வாய், கண்ணு. என்னாலதான் நாய் கடிச்சிச்சா? என்னது திரும்ப நாயை கூப்பிடுற? அது கண்ட இடத்துல வந்து கடிச்சிட போகுது. இது உனக்காக சொன்ன சிச்சு சிச்சு. நான் நாய்க்காக சொன்ன இச்சு சிச்சு வாக்குன்னு நினைச்சேன். இந்தாயா பின்னால பூசிக்க. என்னது சட்டையே தூக்க முடியல? இந்த நேரம் ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ் வந்து உதவி பண்ணி விடுவாங்க. என்னது எட்டவே மாட்டேங்குது? முயற்சி பண்ணா எட்டும். முயற்சி பண்றேன், எட்டாமலா போக போகுது. கொஞ்சம் உதவி பண்ணி வர்றீங்களா? சரி, வியாதிக்கு பாவம் இல்ல, கொண்டா பூசி விடுறேன். இப்படி ஒரு சுகம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி ஒரு நாய்கிட்ட கடி வாங்கிட்டு இங்க வந்திருப்பேனே. தினமும் நாய் கடிச்சதுன்னா கண்ணா பின்னான்னு குறைச்சுக்கிட்டு அலைய போறேன். அப்படியே அலைஞ்சாலும் உன் வீட்டுக்கு பின்னால்தான். ஐயோ, என்ன இது? சண்டாவள பாவிகளா, சொல்லிட்டு வைக்கிறது இல்லையா? இது வேறையா? எப்படி நடக்கிறது? ஏற்கனவே நாய் பின்னால, இப்ப முன்னாலயா? அட பாவிகளா, எல்லாத்தையும் அவிச்சு விட்டீங்களா?